டிஆர்பி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆன விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆனுவல் பிளானருங்கிறது ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான். இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலில் புயல் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறது ரமேஷ், இன்னும் 2 நாட்களில் புயலாக வலுப்பெற்று பலத்த மழை பெய்யும் ரமேஷ் அப்படிம்பாரு ஒரு நியூஸ் சேனலில். அப்படியே இன்னொரு நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா வேதவள்ளி புயலானது 150 கிலோமீட்டர் வேகத்தில் நாளை மாலை கரையை கடக்கும் என்று சொல்லப்படுகிறது வேதவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அரசாங்கம் வந்து லீவ் விடுவாங்க. ஸ்கூல் லீவாக இருக்கும். நம்ம அதனுடைய பிளான்ஸ் எல்லாம் மாற்றுவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா மழையே வராது. புயல் வந்து அப்படியே ஆந்திரா பக்கம் போயிடுச்சு அப்படின்ருவாங்க. இது வந்து ஒரு சீனு. அப்புறம் அடுத்து இன்னொரு சீன் எப்படி நடக்கும்னா, எந்த மழை அபாய எச்சரிக்கையுமே இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிரும். என்னன்னு கேட்டோம்னா, அது வந்து மேக வெடிப்பு காரணமா கிளவுட் பிரஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ மேக வெடிப்பு காரணமா 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருச்சு. இதை நம்மளால யூகிக்க முடியல அப்படிம்பாங்க. அதே தான் இந்த வானிலை அறிக்கையும் இந்த டிஆர்பி ஆனுவல் பிளானரும் சேம் தான். ஒரு எக்ஸாம் சொல்லல அப்படிங்கிறதுக்காக அது வராம போயிடும் அப்படின்னு கிடையாது. சொன்ன பரீட்சையை வச்சிருவாங்கன்னு கிடையாது. இது வந்து கண்டிப்பா அது உங்களுக்கு அது ஏத்துக்க மனசு இல்லைனாலும் இதுதான் உண்மை. வானிலை அறிக்கை மாதிரி தான். இப்போ எஸ்ஜிடி, பிஇஓ, பிஜிடிஆர்பி எக்ஸாமை பத்தி சொல்லல. ஸோ அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது யூகத்துல எல்லா யூடியூப் சேனல்ஸும் சரி, அகாடமிஸும் சரி, ஒரு யூகத்துல பேசிக்கலாமே ஒழிய உறுதியாக சொல்லவே முடியாது. அது நடக்கத்தான் போகுது அப்படின்னு எதையும் சொல்லவே முடியாது நம்ம. என்ன நமக்கு இந்த ஆனுவல் பிளானர்ல 2வது பாயிண்ட் படிச்சிங்களா அப்படின்னு போட்டிருக்கேன். அதுல நமக்கு என்ன தெளிவா சொல்லியிருக்காங்கன்னா, தேர் மேபி, அதுவும் பாருங்க, தேர் மேபி அடிஷன் ஆர் டெலிஷன் டு த எக்ஸாமினேஷன் மென்ஷன்ட் இன் த பிளானர். அப்ப நாங்க சொன்ன ஆனுவல் பிளானர்ல ஏதாவது சில பரீட்சைகளை நாங்கள் சேர்க்கலாம், ஏதாவது பரீட்சைகளை வந்து நாங்க வைக்காமலும் போகலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஆனா இந்த ஆனுவல் பிளானர் யாருக்கு வந்து ரொம்ப ஒரு தெளிவு உண்டு பண்ணியிருக்குன்னா, பேப்பர் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடி எக்ஸாம், அதாவது 6 to 10 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடியவங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டிப்பா உண்டு. அவங்க இதற்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுடைய ஷெட்யூலை போட்டு படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தெளிவுபடுத்தியிருக்கு. மற்ற தேர்வுக்கு தயாராகிறவங்களாம், எஸ்ஜிடி எக்ஸாமா இருக்கட்டும், பிஇஓ, பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களாம், நான் என்னுடைய வார்த்தை முதற்கொண்டு எந்த அகாடமியா இருந்தாலும் சரி, எந்த யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி, இந்த 3 எக்ஸாம் சம்பந்தமான வார்த்தைகளை நீங்கள் நம்ப வேண்டாம். உடனே வரும் அப்படின்னாலும் நம்பாதீங்க, வராதுன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. அப்போ உங்களுடைய பிளான் நீங்க எப்படி போகணும்னா, உங்களுடைய பொருளாதார சூழல், நான் இன்னும் 1 வருஷம் ஆஸ்பிரண்டா இருந்து படிக்க முடியும், என்னுடைய குடும்ப சூழலை பொறுத்து, என்னுடைய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனை பொறுத்து அப்படின்னா நீங்க தாராளமா, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க வந்து எக்ஸாம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு படிக்கலாம். சிக்கல் யாருன்னா பொருளாதார சூழல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க தான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புதுங்கக்கூடிய சூழல். அதுதான் உண்மை. ஒன்னே ஒன்று, இந்த எஸ்ஜிடி எக்ஸாமை பற்றின நிலைப்பாட வேணா ஒரு வழக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கு. அதாவது டெட்டு, எஸ்ஜிடி, பிடி இந்த 3 எக்ஸாமையும் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபைல் பண்ண ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். டெட்டோட கைட்லைன்ஸ் படி, என்சிடியோட கைட்லைன்ஸ் படி டெட்டை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையும் நடத்தணும். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக டெட்டுக்கு பிறகு நடத்தக்கூடிய கன்சிக்வென்ஷியல் எக்ஸாமினேஷன், அந்த எஸ்ஜிடி, பிடி எக்ஸாமையும் வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து மதுரையில் இருக்கிற கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹியரிங் வந்து வந்தப்ப 87வது கேஸாக வந்து ஹியரிங் வந்துச்சு. பட் அன்னைக்கு 22ஆம் தேதி, அன்னைக்கு ஆனால் 60 கேஸ் வரைக்கும் தான் விசாரிக்க முடிஞ்சு, நீதிமன்ற நேரம் முடிஞ்சிச்சு. அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எஸ்ஜிடி நோட்டிஃபிகேஷனை பற்றி மட்டும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு வாய்ப்பு தான். கோர்ட் வந்து எஸ்ஜிடி எக்ஸாம் 100% வைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா டெட்டு பாஸ் பண்ணாதவங்கள டெம்பரரி டீச்சராக போட்டுட்ருக்காங்க. நம்ம அந்த விஷயத்த சொல்கிறோம். அப்போ அந்த விஷயத்த சொல்லி நீங்கள் எக்ஸாம் சீக்கிரம் வைங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்ல முடியும். மற்றபடி வந்து இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தராக கவர்மெண்ட் சைட்லேருந்து இல்லை, நாங்கள் பிடி வைக்கிற மாதிரி எஸ்ஜிடியும் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா, இல்லை ஜட்ஜஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம் வச்சே தான் ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜி எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பியோடைய அட்வொகேட் எல்லாருக்குமே நோட்டீஸ் வந்து போயிடுச்சு. டிஆர்பி அட்வொகேட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் வந்து போயிடுச்சு. என்சிடியோட அட்வொகேட் அவங்களுக்குமே வந்து நோட்டீஸ் போயிடுச்சு. கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கோம், அவங்க ஒரு அட்வொகேட் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நோட்டீஸ் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த கேஸ் வந்து போட்ட கேஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை டெட்டும்
அதை தொடர்ந்து வைக்கக்கூடிய எஸ்ஜிடி பிடி எக்ஸாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கணும் அப்படிங்கிற கேஸ் வந்து விசாரணைக்கு வரும்போது எஸ்ஜிடியை பற்றின ஒரு தெளிவு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்போ மற்றவங்களாம் கேட்குறீங்க, இந்த பிஜிடிஆர்பி பிஇஓ எக்ஸாமுக்கு இந்த கேசஸ் வந்து எதுவும் வந்து பண்ண முடியாதா அப்படின்னா, அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுற அகாடமிஸை நீங்கள் கேட்டு பாருங்க. அவங்க தான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகாடமிஸை வந்து கேட்டால் தான் தெரியும். எனக்கு தெரியாது. ஏன்னா பிஓ எக்ஸாமு பிஜிடிஆர்பி எக்ஸாமையும் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சட்டத்தில் இடமே இல்லை. டெட் எக்ஸாமுக்கு என்சிடியோட கைட்லைன்ஸ் இருக்குது. நீங்கள் வருஷத்துக்கு 2 டெட்டு வைக்கணும், ஒரு டெட்டு கண்டிப்பாக வைக்கணும், தேவைப்பட்டால் 2 டெட்டு வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை நம்ம 100% நமக்கு விதிகள் இருக்குது, நம்ம கேட்கலாம். அதை தொடர்ந்து நடத்தக்கூடிய எஸ்ஜிடி பிடி எக்ஸாமையுமே டெம்பரரி டீச்சராக வந்து மேக்ஸிமம் நம்பர் ஒரு 10,000 கிட்ட போட்டுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் கவர்மெண்ட் நிதி இல்லைன்னா அதில் பாதியாச்சும் போடலான்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்க முடியும். அது ஜட்ஜஸ் வந்து எந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அன்னைக்கு நமக்கு ஜட்ஜஸ் எப்படி அதை பார்க்குறாங்க, கல்வி எப்படி பாதிக்குதுன்னு பார்க்குறாங்கங்கிற அவங்களுடைய பார்வையில் பொறுத்து தான் இருக்குது. அதாவது எக்ஸாமை நீங்கள் கண்டிப்பாக எஸ்ஜிடி வைக்கணும் பிடி வைக்கணும்னு சொல்கிற விஷயம். இந்த பிஇஓவும் சரி பிஜிடிஆர்பியும் சரி நீங்கள் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபர்தராக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும். அதையெல்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணி பண்ணணும். அதெல்லாம் வந்து நமக்கு பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை. அதனை பற்றின டெஸ்ட் பேட்ச் போட்டு நடத்துகிற அகாடமிஸ்ட்டை வந்து நீங்கள் கேட்டுங்க. இப்போதைக்கு இந்த ஆனுவல் பிளானர் யாரை வந்து தெளிவுபடுத்தியிருக்குன்னா, டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணி பேப்பர் 2க்கு படிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெளிவுபடுத்தியிருக்கு. ஸோ ஒரு பிடி எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஏமாற்றத்துக்கு உண்டு பண்ண பிளானர் தான். ஏன்னா 1205 போஸ்டிங் பிடியில் இருக்குன்னு வேகன்சி சொன்னவங்க இப்போ அந்த வேகன்சியும் சொல்லலை, நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த வேகன்சியை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்ப்போம் இதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வருது, அதனால் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் இருக்குது அப்படின்னு. எலெக்ஷனுக்கும் டிஆர்பி டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ்க்கும் கடுகளவும் சம்மந்தமே கிடையாது. நான் அதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் வேணால் கீழே பின் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ பிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஜூலை மாதம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷெடியூல் போட்டுக்கலாம். மற்ற எக்ஸாம்ஸ்க்கு எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த டீச்சிங் அகாடமியும் சரி யூடியூப் சேனலும் சொல்கிறத நம்பாதீங்க. உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டு ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்டேபிள்னால் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக படிங்க. இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் சுச்சுவேஷன் தான். அதை பொறுத்து தான் நீங்கள் தொடர்ந்து படிக்கிறதும் இல்லை ஒரு ஜாப் போய் ஜாயின் பண்ணுற விஷயமும் இருக்குது. ஸோ அது வந்து எந்த யூடியூப் சேனலும் நம்பாமல் இருங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவையில்லாத ஒரு டெஸ்ட் பேட்சோ கிளாஸஸோ சேர்ந்துட்டு உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். எதுவுமே வந்து உறுதியாக சொல்ல முடியாத விஷயம். வானிலை அறிக்கையும் இந்த டிஆர்பி ஆனுவல் பிளானரும் ஆரம்பத்தில் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இரண்டும் ஒன்று தான். நம்ம வேணால் ப்ளஸ் இந்த வழக்கு விசாரணை வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வேணால் நம்ம தெரிஞ்சுப்போம். அவ்வளோதான் பண்ண முடியும். அது வந்து எஸ்ஐடியை பற்றின தகவல் மட்டும்தான் தெரியும். மற்ற 2 தேர்வுகளை பற்றி நமக்கு சுத்தமாக எந்த ஐடியாவும் இல்லை. பார்ப்போம் ஃபர்தராக வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். மற்ற விஷயங்களும் வந்து அட்லீஸ்ட் சொன்ன மற்ற விஷயங்களும் கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணணும். பிஓ பிஜிடிஆர்பியை அடிஷ்னலாக சேர்த்து விட்டாலும் நல்லது தான். வேணால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் தலைவர்கள்ட்ட சொல்லி ஒரு அறிக்கை மாதிரி விட்டால் அவங்க வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரதானமாக எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. ஆசிரியர் சங்கங்கள்லாம் நேரடியாக முதலமைச்சர் அறைக்கே சென்று போய் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ 10,000 பேர் வந்து கிட்டத்தட்ட டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் 10,000 போடலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 3,000 நீங்கள் போடுங்க, எல்லாம் வருஷத்துக்கு ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு எந்த சங்கமும் பேசின மாதிரி தெரியல. எல்லா சங்கங்களுக்கும் லெட்டர் போட்டுட்டோம், முடிஞ்ச அளவுக்கு நானும் பேசிட்டேன். அரசு சங்கங்கள் என்ன சொல்லுது, சங்கங்களுடைய கோரிக்கையை கேட்க மாட்டேங்கிறாங்க. சங்கங்கள் வேலை இல்லாமல் இருக்கிற நாம் இதை கொஞ்சம் சொல்லி நீங்கள் கொஞ்சம் பரீட்சையை வர வைங்க, இல்லை வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறத சங்கங்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த சைக்கிள் வந்து அப்படியே இருக்கு. நமக்கு முதலமைச்சர் அறைக்கு வரையும் போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சங்கங்கள் நாம சொல்றதை கேட்பதில்லை. முதலமைச்சர் அங்க இருக்கக்கூடிய அரசு வந்து பாத்தீங்கன்னா சங்கங்கள் சொல்லக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் கேட்கறது இல்லை. ஸோ இதுதான் மாடல், இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா விஷயமும்.
ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பொறுத்து உங்கள் பிளானை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்தராக இந்த கேஸ் வந்து நமக்கு ஹியரிங் வரும்போது அதனுடைய அப்டேட்டை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.